ஈசா இண்டோர் ஃப்ரீ ஃப்ளைங் விருதுல இதாங்க மிகப்பெரிய ப்ராப்ளம். என்ன பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அவங்க பறக்குறாங்களோ அங்கெல்லாம் கக்கா போயிருவாங்க. நம்ம அது தெரியாம மேல கால வச்சுருவோம். அச்சச்சோ! என்னடா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு 10 வாட்டி போய் நம்ம கால் கழுவ வேண்டியதா இருக்கும். ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ ரெகுலரா மானிட்டர் பண்ணணும். உடனே போய் தொடைக்கணும். அப்படி தொடைக்கலன்னா நம்மளுக்கு தான் மிகப்பெரிய வேலை. என்னன்னா பாருங்களேன். இவரு மேல இங்க தொங்கிட்டு இருப்பாரு. கீழ பச்சக்குன்னு போட்டுருவாரு. இது வந்து என்னோட கிச்சன் போற வே. அங்க தான் போவோம், அங்க தான் வரும். ஸோ அங்கெல்லாம் மிரிச்சு மிரிச்சு இடமே நாஸ்தியாயிரும். பிளஸ் அது இல்லாம இவரு கிச்சன்ல இருப்பாரு. டிவி மேல உட்காந்துருப்பாரு. டைனிங் டேபிள்ல இருப்பாரு. சோஃபா கீழ இருப்பாரு. இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்றான்னு சொல்லி நம்ம கூண்டுக்குள்ள போட்டாலும் உள்ள இருக்க மாட்டான்னு ஒரே ஆடம். இங்க பாருங்களேன் என்ன நல்லா பண்றான்னு. வெளியே திறந்து விட்டு நான் வந்தே ஆகணும் அப்படின்னுவான். ஃபுட்டு கவுத்து விட்டுருவான். இல்லைன்னா தண்ணி கீழே தள்ளி விட்டுருவான். ஒரே நாய்ஸா இருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி பட்டி பார்க்குற பிளேட் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வெறும் 5 ரூபீஸ் சம்திங் தான் வரும். ஏன்னா இப்போ பாருங்க என்னோட நிலைமை என்ன மட்டும். பெயிண்ட் தாண்டா எடுக்க சொன்னேன். உசுரை எடுக்க சொல்ல உள்ள சொல்லுங்க. உள்ள சொன்னா பெயிண்ட் போவாது. ஸோ பார்த்தீங்களா இதான் என்னோட நிலைமை. ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துல தான் ட்ராப்ஸ் போட்டுருவாங்க. நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இதை நான் க்ளீன் பண்ணணும். இந்த இடத்த வந்து சானிடைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஃபுல் ஃபினிஷாக இருக்கும். ஏன்னா குட்டி பசங்களாம் வீட்டில் விளையாடுவாங்க. ஸோ கீழே போகிற திங்ஸ் டாய்ஸ்ல எடுப்பாங்க. நம்மளுக்கே தெரியாம வாயிலெல்லாம் படும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் ஃப்ரீ ஃப்ளைங் விடுதல இது ஒரு செம்ம ட்ராபேக்குங்க. ஏன்னா வந்து வீடு இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.